பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இறங்குகிற கர்த்தரை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நித்திய கிருபையுடன் இறங்குவார், தகப்பனை போல நமக்காக இறங்குவார். உருக்கமான இறக்கலாம் சேர்த்து கொண்ட தகப்பன் உருக்கமாய் அவர் நம்மத்தில் இறங்குகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலுமாய் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்று சொல்றேன். இங்க மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் விடுகிற கூக்குரலை பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுதலையாக்கும்படியா நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய கூக்குரலை என் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம கூப்பிடுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் நோக்கி முறையிடுற ஒவ்வொரு பெருமூச்சையும் அவர் கேட்டு என்ன செய்கிறார், நாம் விடுதலையாக்கும்படியே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க படுகிற வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த உலகத்தில் நம்ம படுற வேதனையும் மற்றவர்கள் அறியலைனா கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். நம்ம கூக்குரலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் விடுகிற பெருமூச்சை கேட்டு அவர் என்ன பண்றாரா, இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இங்கே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி எல்லா விதமான கைக்கும் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்துல அவளை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் இறங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கும் இறங்கி அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் கூக்குரலை அவர் கேட்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில வாசகம் என்றால் அநேக நேரங்களில் வனாந்தரத்திலும் குகையிலும் ஓடி ஒளிஞ்சிருக்கப்படும் போது அநேக சத்துருக்கள் மத்தியிலும் அவரை நோக்கி துரத்தி கொண்டு வரப்படும் போது அவர் செய்த ஒரே விஷயம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார். கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார். கேட்கிறது மாத்திரமல்ல, இறங்கி வந்து கர்த்தர் அவருக்கு ஆதரவாக இருந்தார் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கூக்குரலை கேட்கிறார், நம்முடைய பெருமூச்சை பார்க்கிறார், நம் விடுகிற வேதனைகளை கண்ணீர்களையும் கர்த்தர் பார்க்கவே அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த ஜனத்தினுடைய அந்த வேதனையை அறிந்து கர்த்தர் மோசையை அனுப்புகிறார், அவர்களை விடுதலையாக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடும்போது அந்த கூப்பிடுதலை கேட்டு இறங்கி வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பர்த்திமே என்று குருடன் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனே என்று கூப்பிடப்படும் போது அவனை கூப்பிட்டு அழைத்து அவனுக்காக இறங்கி அவனுடைய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி அவனுக்கு பார்வையை செய்துபடிய கிடையாது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கூக்குரலையும் நம்முடைய பெருமூச்சையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார்.